நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் பார் மகளே பார் திரைப்படம். இந்த படத்தை கஸ்தூரி ஃபிலிம்ஸ் VC சுப்புராமன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. படத்தின் தமிழக உரிமையை சிவாஜி கணேசன் அவர்களின் சிவாஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் வாங்கி விநியோகித்து இருந்தது. இதில் இவங்களுக்கு அன்றைய மதிப்பில் 21 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இன்று அதன் மதிப்பு 20 கோடிகளுக்கு மேல் வரும். படம் எல்லா இடங்கள்லையுமே நல்ல வரவேற்பை பெற்று மிக பெரிய வெற்றியை அடைந்தது. நடிகர் சோ ராமசாமி அவர்கள் நடித்த முதல் படமே டைட்டில்ல புதுமுகம் சோ அப்படின்னு போடப்பட்டது. பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ற மேடை நாடகத்தை தழுவி உருவான இந்த கதைக்கு வலம்புரி சோமநாதன் அவர்கள் திரைக்கதை எழுத ஆரூர் தாஸ் அவர்கள் வசனம் எழுதினாரு. படத்தொகுப்பு பணிகளை இயக்குனர் பீம்சிங் அவர்கள் பால்துரை சிங்கம் மற்றும் திருமலை ஆகியோருடன் இணைத்து மேற்கொண்டாரு. படத்துக்கு மெல்லிசை மன்னர்களான MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சவுகார் ஜானகி, மனோரமா, முத்துராமன், புஷ்பலதா, MR ராதா, AVM ராஜன் இவர்களுடன் CR விஜயகுமாரி, குமாரி ருக்மிணி, கருணாநிதி, N சீதாலட்சுமி, ராதாபாய், SR ஜானகி, தாம்பரம் லலிதா, MSS பாக்யம், சீதாலட்சுமி போன்ற பல 1958 ஹிந்தியில பர்வரிஷ் திரைப்படம் வெளியானது. ராஜ்கபூர் நடித்த இந்த படத்தை S பானர்ஜி இயக்கியிருந்தாரு. இரு பணக்காரரின் மனைவிக்கும் ஒரு பாலியல் தொழிலாளிக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்கிறது. மருத்துவமனையில் நடக்கும் எதிர்பாராத விபத்தால எந்த குழந்தை யாருடையது அப்படின்னு தெரியாமல் போகிறது. பணக்காரர் 2 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய நிலை ஏற்படுது. பாலியல் தொழிலாளியின் சகோதரன் 2இல் 1 தனது சகோதரியின் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவனாலும் அது எந்த குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. பணக்காரரின் 2 மகன்கள்ல ஒருவன் பாலியல் தொழிலாளிக்கு பிறந்தவன் அப்படின்ற உண்மை ஊருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரது மகன்களுக்கு பெண் கொடுக்க மற்றவர்கள் மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனை கடைசியில எப்படி முடிவடைந்தது அப்படின்றது ஹிந்தி படத்துடைய மீதி கதை. இதை தழுவி தமிழ்ல பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது. பட்டு அப்படின்றவர் நாடகத்தை எழுதினாரு. யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற நாடக குழு தான் அது. இந்த நாடக குழு நடத்திய 3 நாடகங்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க திரைப்படமாக உருவானது. அதில் முதலாவது தான் பார் மகளே பார், அடுத்து கௌரவம், 3வது பரீட்சைக்கு நேரமாச்சு. ரசிகர்களால மிகவும் விரும்பப்பட்ட நாடகமாக இது அமைந்தது. இதனை 1963 பார் மகளே பார் அப்படின்ற பெயர்ல பீம்சிங் அவர்கள் திரைப்படமாக்கினாரு. திரைக்கதையை வலம்புரி சோமநாதன் எழுத வசனத்தை ஆரூர் தாஸ் எழுதினாரு. பர்வரிஷ் ஹிந்தி படத்திலையும் பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்திலையும் குழந்தைகள் 2ஐயும் ஆண் பிள்ளைகளாக காட்டியிருந்தாங்க. பார் மகளே பார் படத்துல அவர்களை பெண்களாக மாற்றியிருந்தாங்க. நாடகத்துல 2 மகன்கள்ல ஒருவராக YG மகேந்திரன் நடிச்சிருந்தாரு. நாடகம் திரைப்படமான போது அதே வேடத்துல அவர் நடிப்பார் அப்படின்னு கூறப்பட்டது. மகன்களுக்கு பதில் மகள்கள் அப்படின்னு மாற்றியதால YG மகேந்திரன் திரைப்படத்துல நடிக்க முடியாமல் போனது. பாலின மாற்றத்தால் ஏற்பட்ட நல்ல விளைவு இது. மகள்கள் என்று மாற்றியதால சென்டிமெண்ட் காட்சிகளும் நன்றாக ஒர்க் அவுட் ஆச்சு. மகளே பார் திரைப்படம் பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. நாடகத்தின் மூலம் ஹிந்தி படம் பர்வரிஷ், இதனையும் MG ராமச்சந்திரனின் பெற்றால்தான் பிள்ளையா படத்தையும் பலர் குழப்பிக் கொள்வதுண்டு. பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்திற்கும் பெற்றால்தான் பிள்ளையா படத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 1966 வெளியான MGRுடைய பெற்றால்தான் பிள்ளையா சார்லி சாப்ளினுடைய தி கிட் மௌன படத்தை தழுவி எடுக்கப்பட்டது. 1963 ஜூலை 12 வெளியான பார் மகளே பார் இன்று 60 ஆண்டை நிறைவு பெறுகிறது. சினிமா கதைப்படி சிவாஜி அவர்கள் பெரிய ஜமீன்தார். அவருடைய மனைவி சவுகார் ஜானகி. பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. கூடவே ஒரு குழந்தையும் வந்து சேர்கிறது. இந்த உண்மை சிவாஜி அவர்களுக்கு தெரியாது.
இதுதான் படத்தின் சஸ்பென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல அந்தஸ்து, பணம் அப்படின்ற அகங்காரம் நிறைந்த வித்தியாசமான தந்தை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு சிவாஜி அவர்கள். பார் மகளை பார் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் வெட்கமா இருக்குது அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பி லீலா அவர்கள், சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை சுத்தானந்த பாரதியார் அவர்கள் எழுதியிருப்பார். பார் மகளை பார் படத்தின் மூலம்தான் சோ ராமசாமி அவர்கள் சினிமாவிற்கு அறிமுகமானாரு. பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்துல மெக்கானிக் மாடசாமி அப்படின்ற கதாபாத்திரத்துல சோ ராமசாமி நடிச்சாரு. கார் மெக்கானிக் கதாபாத்திரம். சிவாஜி அவர்கள் வீட்டுடைய கார் டிரைவர். ஏ கருணாநிதியின் மகள் மனோரமாவின் முறைமாமன். கார் மெக்கானிக் அப்படின்றதுனால காட்சிக்கு காட்சி இவர் பேசும் வசனங்கள்ல கார் சம்மந்தப்பட்ட பஞ்ச் வசனங்கள் ஒவ்வொரு கியர் போட்டு வந்து கொண்டே இருக்கும். கார், புது மாடல், பழைய மாடல், கியர், பிரேக், ஆக்சிலேட்டர், டிக்கி, மெக்கானிக் ஷாப். அப்பதான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஏ கருணாநிதி சொல்லும் அளவுக்கு மெட்ராஸ் பாஷையில பொளந்து கட்டுவாரு சோ. அப்போதுதான் அவர் மெட்ராஸ் பாஷையை பயன்படுத்த தொடங்கினாரு. அதில் தன்னுடைய திறமையையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.